மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் இல்லத்தில் ரஜினிகாந்த் மரியாதை. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக நடிகர் ரஜினிகாந்தை தீபா, அவரது கணவர் உள்ளிட்ட உறவினர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்றனர். மீண்டும் கார் விபத்தில் சிக்கினார் அஜித். ஐரோப்பாவில் நடந்து வரும் கார் ரேஸில் பங்கேற்ற நடிகர் அஜித் அவரது கார் விபத்தில் சிக்கி குட்டிக்கரணம் அடித்தது. ரேஸின் போது முன்னால் சென்று கொண்டிருந்த கார் நிலை தடுமாறியதால் பின்னால் வந்த அஜித்தின் கார் அதன் மீது மோதி டிராக்குக்கு வெளியே தூக்கி வீசப்பட்டது. இதில் அவரது கார் 2 முறை பல்டி அடித்து நின்றது. அதிர்ஷ்டவசமாக நடிகர் அஜித்துக்கு காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. இதில் கார் தலைகீழாக உருண்டு புரண்டது. இதை கண்டு அனைவரும் பதறிய நிலையில் நல்வாய்ப்பாக அஜித்துக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிகிறது. தொடர்ந்து வெளியான வீடியோவில் காருக்குள் இருந்து நடிகர் அஜித் பத்திரமாக வெளியேறுகிறார். அவர் மீண்டும் விபத்தில் சிக்கியதால் அவரது ரசிகர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். ஓடுபாதையில் மெல்ல வேகமாக அஜித்தின் கார் முன்னே சென்ற காரை சேஸ் செய்ய முயல்கிறது. 2 வளைவுகள் வரை சேசிங் தொடர முன்னே சென்ற கார் வழிவிடாமல் குறுக்கே பாய்கிறது. இதில் அஜித்தின் கார் அதன் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த புதிய வீடியோவை வெளியிட்ட அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா அஜித் நலமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். Kumar McInerney getting together and a rollover. Ajit Kumar rolling the car, and that is high drama indeed. So the a red flag. Let's have a look here. Kumar McInerney getting together and a rollover. Ajit Kumar rolling the car, and that is he is out of the car, just going for a checkup at the medical centre. The car probably going to need more than a checkup to have that one ready for next weekend at the Circuit de Catalunya. And Ajit, no doubt, will be back in Barcelona next weekend for another 2 races. You can see the cars are now lining up at the end of the pit lane. There's not a lot of work that can be done on the cars by the... இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.